உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா கால் பண்றாங்க. சொல்லுக்கா. என்ன காலையிலே போன் பண்ணிருக்க? டேய், நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஐயோ வேணாக்கா. எதுக்குடா இப்படி பயப்படுற? அக்கா, அந்த சுப்புலட்சுமி போடவே நான் தான் நெருப்பு வச்சேன்னு தெரிஞ்சதுனால அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல கொலை வெறியில இருக்காங்க. நான் மட்டும் இப்ப அங்க வந்தேன், எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. டேய், நான் சொல்றேன்ல, நீ வா. உன் மேல யார் கை வைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அக்கா, நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் கிளம்பி வா, உனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிக்கா. அண்ணே, என்னடாச்சு? நீங்க சொன்னது சரியா போச்சுண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே நான் குணசேகரன் பின்னாடி போய் அந்த ஆளு என்னெல்லாம் செய்யறான்னு பார்த்தேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதானே. அந்த ஆளு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்கான். என்ன பிரச்சனையில இருக்கான்? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு என் புள்ள வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டியே. நந்தினிய கல்யாணம் பண்ணா அருள் செத்துருவான்னு அந்த சாமியார் சொன்னாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நாங்க யார் செஞ்ச புண்ணியமோ என் புள்ள 2 வாட்டி உயிர் தப்பிச்சிட்டான். இதுக்கு மேலையும் என் புள்ள உயிரோட நான் விளையாட விரும்பல. என் புள்ள உயிரை காப்பாத்தணும்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அப்பதான் என் புள்ள உயிரை என்னால காப்பாத்த முடியும். என் அண்ணனுக்கு நான் நடந்ததெல்லாம் சொல்லி அவருக்கு எப்படி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான்னு எனக்கு தெரியல சாமி. நீதான் எனக்கு துணையா இருந்து என் புள்ள உயிரை காப்பாத்தணும். டேய், என்னடா சொல்ற? அந்த நந்தினியை அருள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாண்ணே, அப்படிதான் அந்த ஆளு சாமி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். யாரோ ஒரு சாமியாரு அந்த ஆளுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்காப்லையா. ஓஹோ, அதனாலதான் அந்த குணசேகரன் அவன் பையன் கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துறானா? அண்ணே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னண்ணே கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏனே, உங்க மச்சான் பையன் அல்பாயுசுல போக போறானேன்னு வருத்தப்படுறீங்களா? மண்ணாங்கட்டி, அவெல்லாம் உயிரோட இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? நேத்து என்கிட்ட அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் நானே அவனை சாகடிக்கணும்னு தான் நினைச்சேன். அவன் மொத்த குடும்பமும் செத்து ஒழிஞ்சாலும் நான் சந்தோஷப்படத்தான்டா செய்வேன். அப்புறம் ஏனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அந்த குணசேகர அவனோட புள்ளைய காப்பாத்துறதுக்காக சுந்தர மச்சாங்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா, சுந்தர மச்சானும் அந்த அருள் பைய உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. அந்த 2 வீணா போனதுங்க கல்யாணத்தை நிறுத்தினா என் பொண்ணு கல்யாணமும் சேர்ந்து நின்னு போயிடுண்டா. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா நந்தினியை கல்யாணம் பண்ணாதானே அருளுக்கு பிரச்சனை. அதனால அருளை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பொண்ணை மாத்தி அந்த அருள் பயலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாதுரா. அந்த குணசேகர சுந்தர மச்சாங்கிட்ட அவன் பையனோட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என் பொண்ண கரிகாலம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி
நான் இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. அக்கா என்னம்மா? அருள்னு ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? இல்லம்மா இல்ல பாக்கலம்மா. பாக்கலமா? அக்கா அருள்னு ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? வெள்ளை இல்லம்மா கலர்ல. இல்ல பாக்கல. கண்ணுக்கு முன்னாடி இருந்தோம் கோட்டை விட்டுட்டேனே. இப்போ இந்த பொண்ணை நான் எங்க போய் தேடுவேன்? அண்ணே அருள்னு ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? இல்ல பாக்கலையம்மா. அக்கா அருள்னு ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களா? இல்லம்மா வெள்ளை கலர்ல. தெரியலையேம்மா. ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஏங்க அருள்னு ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப பாத்தீங்களாங்க? வெள்ளை கலர்ல. இல்லங்க தெரியல. அக்கா வெள்ளை கலர்ல ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணி அருள்னு போட்டிருக்கோம். அது பாத்தீங்களா? பாக்கலம்மா. சரிக்கா டைம் ஆச்சு நான் வரேன். அண்ணே இங்க எதுக்குனே வந்திருக்கோம்? அந்த அருள் பைய செத்தா கூட நான் பெரிய மச்சானுக்கு சம்பந்தி ஆகணும், அதுக்குதான் வந்திருக்கேன். நேத்து நைட் அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டீங்க. இப்ப எப்படிண்ணே அவங்க உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்க? விடுவாங்க, இங்க இருந்தே பாரு. மச்சான் 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 மச்சான். இந்த எடுவட்ட பையன் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்? கோயில்ல பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இங்க என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே. மா நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போங்க. என்ன மச்சான், தங்கச்சி புருஷன் வீடு தேடி வந்திருக்க, உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்திருக்கேன், உள்ள வரலாம்ல? உள்ள கால் எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. என்கிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசப்படையில வந்து நிக்கிற? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு சொல்லிட்டேன், அதுதான் உனக்கு மரியாதை. என்ன மச்சான், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னது மச்சானா? நேத்து என்ன முறை வச்சு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி எங்க அப்பாவை முறை வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? எங்களை ஆகாத சொந்தம் எப்ப சொன்னீங்களோ அப்பவே உங்களுக்கு எங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சு. ஏன்பா அவ்வளவு கோவப்படுற? இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம், அதான சொந்தம். நேத்து சண்டை போட்ட, இன்னைக்கு நானே வீடு தேடி வரலையா? எதுக்கு? நீங்க எல்லாம் வேணும்னு சொல்லி தானே. நீங்க எங்களுக்கு வேணவே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இங்க இருந்து முதல்ல போங்க. நீங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.